சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு நம்மளோட இருமுடி கட்ட போற நாள். இன்னைக்கு நானு எங்க குலதெய்வமான கற்பண்ண சுவாமிகிட்ட வந்திருக்கேன். இன்னைக்கு 2 கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறேன். ஒன்னு, எதுக்கு சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். 2வது, ஐயப்ப சாமிக்கும் நம்ம ஊர் கற்பண்ண சாமிக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக நம்ம குலதெய்வத்திட்ட போறோங்கிறதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயப்ப மலைக்கு போறதுங்கிறது ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு உச்சக்கட்ட, அது போறவங்க திருப்பி வருவாங்களா அப்படின்னே தெரியாதான். ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், காட்டு விலங்குகள்னு எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு பீரியட்ல போக முடியும். அதனால எந்த தெய்வம் நம்ம கூட நிக்கலனாலும் நம்ம சாமி, நம்ம குலதெய்வம் எப்பவுமே நம்ம கூட நிக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐதீகம். அதனால சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது கடல் கடந்து போய் சாமி கும்பிடுற மாதிரி நம்ம ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ளார போய் ஒரு சாமியை கும்பிட போறோம். அதனால குலதெய்வமே நீ என் கூடவே என்னோட துணைக்கு வா அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை வணங்கிட்டு போகும்போது, நம்ம குலதெய்வம் அது அய்யனாரா இருக்கட்டும், கற்பண்ண சாமியா இருக்கட்டும், மதுரை வீரனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்ம கூடவே வருவாங்கிறது ஒரு ஐதீகம். 2வது, ஐயப்ப சுவாமிக்கும் நம்ம ஊர் கற்பண்ண சாமிக்கும் என்ன சம்பந்தம்? ஐயப்ப மலை உருவான போது பயங்கரமான காடுகள், வனவிலங்குகள், புலி, சிங்கம்னு ஏகப்பட்டது இருந்துச்சான். கொஞ்சம் கொஞ்சமா ஐயப்ப கோயிலுக்கு பக்தர்கள் எல்லாம் வர வர அவங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் அந்த வனவிலங்குகளால வர ஆரம்பிச்சுதான். அப்ப ஐயப்ப சாமி சிவபெருமான், அதாவது நம்மளோட முக்தி கொடுக்கிற சிவபெருமான்கிட்ட சொன்னாரா, எனக்கு ஒரு காவல் தெய்வம் வேணும்னு. அப்ப கற்பண்ண சுவாமின்னு நம்ம ஊர் சுவாமிய ஐயப்ப சுவாமிக்கு காவல் தெய்வமா இருக்க சொல்லி சிவபெருமான் சொன்னதால அன்னையில இருந்து அங்க வர எல்லா பக்தர்களையும் கற்பண்ண சாமி பாதுகாத்துட்டே இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு பீரியட்ல ஒரு காட்டுக்குள்ளார ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு குட்டி பையன் சபரிமலைக்கு வந்துட்டே இருக்கும் போது ஏகப்பட்ட வனவிலங்குகள் எல்லாம் கிட்டக்கு அந்த பையனுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுக்கவும், அந்த நேரத்துல நீண்ட கருப்பு முடி வச்சுக்கிட்டு கையில ஒரு பெரிய அருவாள் வச்சுட்டு கருப்பு உருவம் ஒண்ணு, அதாவது நம்ம கற்பண்ண சுவாமி அன்னைக்கு அந்த பையனை நல்லபடியா சபரிமலைக்கு கூட்டி போனதா ஒரு சில கதைகள் சொல்லுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா 18 படிக்கு கீழே இந்த பக்கம் கற்பண்ண சாமியும் அந்த பக்கம் கடுத்த சாமியும் இருந்து நம்மள பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இன்னைக்கு என்னோட குலதெய்வமான பாலவந்தான் கோட்டை, அதாவது திருச்சியில இருந்து துவாக்குடி பக்கத்துல இருக்க பாலவந்தான் கோட்டை கற்பண்ண சாமிக்கு பூஜையை போட்டு நான் இருமுடிப்பட்ட கிளம்பியாச்சு. நீங்களும் என் கூடவே வாங்க. சுவாமியே சரணமையப்பா. கருப்பசாமி செவத்தருந்து தலையில் கட்டி